Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலை நான் இதுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கையுமே தமிழில் டீச் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஆல்ரெடி இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன, அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் தமிழ் விளக்கமும் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இங்கே மேலே உங்களுக்கு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக அந்த வீடியோக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு பார்க்க வந்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே புரியும். ஸோ ஆல்ரெடி எனக்கு இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்னென்னு தெரியுங்க, எனக்கு ஜெரன்ஸ்னால் என்ன தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போனா இன்ஃபினிட்டிவ் என்ன மாதிரியான ஒர்க்கை பண்ணுதோ அதே சேம் ஒர்க்கை தான் இங்கே ஜெரன்ஸும் பண்ணுது. ஆனால் இன்ஃபினிட்டிவோட ஃபார்மேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஜெரண்டோட ஃபார்மேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஃபார்மேஷன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், டூன்னு ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்மான வேர்பை யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே அந்த டூங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக அந்த வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை தான் சேம் இன்ஃபினிட்டிவ் என்ன ஒர்க்கை பண்ணிச்சோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இதை ஒரு நவுனாக பார்த்தீங்கன்னா அது நவுன், இதை ஒரு வேர்பாக பார்த்தீங்கன்னா அது வேர்ப். ஸோ இதை தமிழில் வினை பொது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு யூசேஜாக நம்ம எடுத்துக்கலாம். வேர்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அது வேர்பான ஒர்க்கையும் பண்ணும். அதை நீங்கள் ஒரு நவுனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நவுனுக்கான ஒர்க்கையும் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டு டிரைவ் அ மோட்டார் கார் வெல் ரெக்வயர்ஸ் ஸ்கில். மோட்டார் கார் ஓட்டுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகுதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்கு செய்கிறதுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் அ மோட்டார் கார் வெல் ரெக்வயர்ஸ் ஸ்கில். ஸோ இதுலேயுமே கார் ஓட்டுதல் என்பது அப்படின்றதுல தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஓட்டுதல் நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதை தான் இன்ஃபினிட்டிவ் அண்ட் ஜெரன்ஸ்னு சொல்கிறோம். அதில் டு டிரைவ்னு எழுதுனீங்க அப்படின்னா அது இன்ஃபினிட்டிவ், டிரைவிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா அது ஜெரன்ஸ் கீழே வரும். இன்ஃபினிட்டிவ் மாதிரியே தான் ஜெரன்ஸ்னு சொல்லிட்டீங்க, ஓகே எனக்கு அது புரிஞ்சிருச்சு. எங்கே எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்து இப்போ பாருங்களேன், டீச் மீ டு ஸ்விம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் டு ஸ்விம் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஜெரண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீச் மீ ஸ்விம்மிங். ஸோ டேரெக்டாக ஒரு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணுறது இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டு see இஸ் டு பிலீவ். பார்க்குறது அப்படிங்கிறது நம்புறதுக்கு சமமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை அப்படியே இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண இடத்துல ஜெரன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீயிங் இஸ் பிலீவிங் இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு வகையான ஜெரண்டும் இருக்குங்க, அதுக்கு பேர் காம்பவுண்ட் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ ஹர்ட் ஆஃப் ஹிஸ் ஹேவிங் ஒன் அ ப்ரைஸ். அவன் பரிசு வாங்கினான், அவன் வின் பண்ணி பரிசு வாங்கினான்றதை நான் காதால் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஹேவிங் ஒன் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஹேவிங் அப்படிங்கிறது ஜெரண்ட், ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேர் இன்ஃபினிட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் காம்பவுண்ட் ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேவிங் போட்டதுனால அது ஜெரண்ட்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ஜெரண்ட்டை காம்பவுண்ட் ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் we were fatigued on account of having walked so far. ஃபட்டீக் அப்படின்னா சோர்வடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் ஃபட்டீக்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் நடந்து ரொம்ப களைச்சு போயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மீனிங்கில் தான் ஃபட்டீக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹேவிங் வாக்ட் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஹேவிங் அப்படிங்கிறத நம்ம ஜெரண்டாக எடுத்துட்டோம்னா வாக் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை காம்பவுண்ட் ஜெரண்டாக நம்ம எடுத்துக்கணும். தே வேர் சார்ஜ்ட் வித் ஹேவிங் ஷெல்டர்ட் அண்ட் ஆர்ச்சிட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் ஹேவிங் ஷெல்டர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பீயிங் ப்ரைஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் அப்புறம் ஒரு பார்ட்டிசிபிள் சேர்த்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை காம்பவுண்ட் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம அதை யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் அது அவங்களோட ஓன் விஷ். ஓகேயா? நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசும்போது அதை அந்த மாதிரியான சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் இந்த ஜெரன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு டேப்லெட் காலம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசென்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லவ்விங். அதே இது பாசிவ் வாய்ஸில் நம்ம அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லவ்விங்கிற வேர்ட் பீயிங் லவுடாக மாறும். இதை பர்ஃபெக்டில் ஹேவிங் லவுட் அப்படின்னு இருக்கலாம். இதை பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது ஹேவிங் பீன் லவுட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன், இதை தெரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் ஜெரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் அதில் போட்டு நம்ம பேசுகிறோம். அதில் ஜெரன்ஸும் யூஸ் பண்ணுறோம், இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இதில் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள், அதாவது அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஜெரன்ஸ்னாலே அதில் ஐஎன்ஜி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ ப்ரெசென்ட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் ஹி வாஸ் வாக்கிங், ஷீ இஸ் ட்ரிங்கிங். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஐஎன்ஜி வேர்டுக்கும் அந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னு அதை சொல்லுவோம் ஐஎன்ஜி வேர்டை, அந்த ஐஎன்ஜி வேர்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜெரன்ஸ்க்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? ஸோ அதை தானே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சால் தானே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது. அதை கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெரண்டோட ஒர்க் என்ன? அது நவுனாக வேலை செய்யும், வேர்பாகவும் வேலை செய்யும். ஸோ அதனால் அதை வேர்ப் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஒரு சென்டென்ஸில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு அட்ஜெக்டிவாகவும் வேர்பாகவும் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வேர்ப் அட்ஜெக்டிவ்னு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வேர்ப் நவுன், இது வேர்ப் அட்ஜெக்டிவ். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஜெரண்ட் அப்படின்னா ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். இந்த இடத்துல பிளேயிங் அப்படிங்கிறது ஜெரண்ட். The old man was tired of walking. இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங்கிறது ஜெரண்ட்.
நெக்ஸ்ட் பாருங்களேன், பார்ட்டிசிபிளுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பிளேயிங் கிரிக்கெட் he gained health. Walking along the road he noticed a dead cobra. ஸோ இந்த இடத்துல பிளேயிங், வாக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்ட்டிசிபிளுக்கான எக்ஸாம்பிள். இது ஒரு அப்ஜெக்டிவ்கான வேலையை செய்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள், பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பிளேயிங்கிற வேர்டு கிரிக்கெட்டை குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில இடங்களில் ஜெரண்ட்ஸை வச்சு காம்பவுண்ட் நவுன்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து வாக்கிங் ஸ்டிக், ரைட்டிங் டேபிள், ஹண்டிங் whip. வாக்கிங், ரைட்டிங், ஹண்டிங் இதெல்லாம் தான் ஜெரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஸ்டிக் ஃபார் வாக்கிங் நடப்பதற்கான ஒரு குச்சி அப்படின்னு சொல்கிறது, டேபிள் ஃபார் ரைட்டிங் எழுதுவதற்கான மேஜை, எழுத்து மேஜை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல எழுத்து அப்படிங்கிறது தான் இங்கே ஜெரண்ட். நடப்பதற்கான ஒரு குச்சி அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அந்த நடப்பதற்கு அப்படின்னு இருக்கிறது தான் வந்து இங்கே ஜெரண்ட். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறேன் கேளுங்க. ஐ ஹோப் யூ வில் எக்ஸ்கியூஸ் மை லீவிங் இயர்லி. நான் விரைவாக கிளம்புறதை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல மை லீவிங் தான் யூஸ் பண்ணணுமே தவிர மீ லீவிங் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது தவறான யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 5 பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நல்லா. எங்கே எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆஃப் அ வேர்ப். ஒரு வேர்ப் இருக்குன்னா அதுக்கு சப்ஜெக்டாக நம்ம ஜெரண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீயிங் இஸ் பிலீவிங், ஹண்டிங் டைகர் இஸ் forbidden in this country. இந்த மாதிரி சீயிங், ஹண்டிங் இது ரெண்டுமே சப்ஜெக்டாக வந்திருக்கு, ஒரு வேர்புக்கான சப்ஜெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே யூசேஜஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் பிளேயிங், சில்ட்ரன் லவ் மேக்கிங் மட் கேசல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புங்கிறது தான் மெயின் வேர்ப், அதோட ஆப்ஜெக்டாக வந்து தான் பிளேயிங். இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் லவ்ங்கிறதா இங்கே வேர்ப், இதோட ஆப்ஜெக்ட் தான் மேக்கிங் மட் கேசல்ஸ். ஸோ இது சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஜெரண்ட்ஸை வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷனாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். நான் காத்திருந்தே ரொம்ப களைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காத்திருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து வெயிட்டிங் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே வந்து ஜெரண்ட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரிப்போசிஷன் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால தான் இதோட யூசேஜ் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக வந்து முன்னாடி பார்த்தது வந்து ஒரு வெர்புக்கு வினைச்சொல்லுக்கு ஆப்ஜெக்டாக வந்ததுனால ஆப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ்னே சொல்லிட்டோம். இதில் வந்து ஒரு ப்ரிப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஆப்ஜெக்ட்னா என்னங்க ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்களா? இப்போ ஆஃப்க்கு அப்புறம் வாட்டுங்கிற ஒரு கொஸ்டினை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எது ஆன்சராக வருதோ அதுதான் அதோட ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸே நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஐ எம் டயர்ட் ஆஃப், நான் களைத்து போயிட்டேன். எதனால் நீ களைத்து போயிட்ட? ஆஃப் வெயிட்டிங். அந்த இடத்துல வெயிட்டிங்கிற ஒரு வேர்டை போட்டதுக்கப்புறம் தான் அந்த வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் பனிஷ்ட் ஃபார் டெல்லிங் அ லை. இந்த இடத்துல ஃபாருங்கிறது தான் ப்ரிப்போசிஷன், அதோட ஆப்ஜெக்ட் தான் டெல்லிங் அ லை. ஸோ இந்த இடத்துல டெல்லிங் அ லை அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ வேர்ப். ஸோ சில இடத்துல ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் ஹெல்பிங் வேர்ப் இருக்குது நம்ம படிச்சிருக்கோம்? பி ஃபார்ம், டூ ஃபார்ம் வேர்ப், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்பிங் வேர்ப் நீங்கள் போட்டு ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இட் நீட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். கடைசியாக ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் முழுமையாகும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுற வேர்டு ஒரு ஜெரண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீயிங் இஸ் பிலீவிங். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறது அப்படிங்கிறது நம்புறதுக்கு சமம். ஸோ அந்த இடத்துல பிலீவிங்கிற ஒரு வேர்டை போட்டால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் அதை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஐ மோஸ்ட் டிடச் இஸ் ஸ்மோக்கிங். எனக்கு பிடிக்காத வெறுக்கிற ஒரு செயல் அப்படின்னா அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் தான். ஸோ இந்த இடத்துல இஸோட அந்த சென்டென்ஸை நம்ம முடிச்சோம்னா அது முழுமை பெறாது. ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஜெரண்டை இங்கே போட்டதுனால தான் இது முழுமை பெறுது. ஸோ அதனால தான் இதை காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி, முழுமையாக அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸை முழுமை பெற வைக்கிறதுக்காக ஜெரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயிங் கார்ட்ஸ் பீயிங் ஹிஸ் அவர்ஷன் வி டிட் நாட் பிளே பிரிட்ஜ். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேயிங் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஜெரண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்த்துட்டு இதை முடிச்சிடலாங்க. இதில் வந்து ஒரு 14 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்தா ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க ஜெரண்ட்ஸ்னா எங்கே எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோமா, ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணியிருக்கோமா, அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவு நீங்கள் ஜெரண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிடலாம். டு யூ லைக் டிரைவிங் த கார்? இந்த இடத்துல டிரைவிங் இது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. He likes reading poetry. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வந்திருக்கு ரீடிங். Children love making mud castles. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். Helping the poor is our duty. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் helping. The miser hated spending money. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா spending அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். Hunting tigers is banned in this country. இதில் பார்த்தீங்கன்னா hunting அது வந்து சப்ஜெக்ட். Avoid catching cold. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். Asking questions is easy. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் அப்படிங்கிறத வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். He was punished for telling a lie. ஸோ இந்த இடத்துல for யூஸ் பண்ணி தான் telling யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். ஸோ அதனால் நான் அந்த இடத்துல P அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். The afternoon was spent in playing cards. ஸோ இந்த இடத்துல வந்து in யூஸ் பண்ணி playing cards யூஸ் பண்ணதுனால இதுவும் வந்து ப்ரிப்போசிஷன் கீழே வரும். ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஸோ P நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். Be careful in driving the car. இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன், டிரைவிங் ஜெரண்ட்.
he was afraid of telling the truth. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் யூஸ் பண்ணி டெல்லிங் போட்டதுனால இதுவும் ப்ரிப்போசிஷன் கீழே வரும். bullocks are used for drawing cards. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணி போட்டதுனால இதுவும் ப்ரிப்போசிஷன் கீழே வரும். he is fond of collecting stamps. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா collecting அப்படிங்கிறது வந்து fond of அதோட வந்ததுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஷாப்பிங்க்கான ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஆப் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் சாய்ஸ் தான் BuyMote அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் எல்லா நாளுமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே கிடச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் எம்ஆர்பி ரேட்டை மற்ற ஆன்லைன் ஆப்போட கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். கண்டிப்பாக அதை விட ₹1 கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.